அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதர்சா லீவு. பட் டியூட்டி எங்கே போகிறேன்னா சவ்வாதின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் இந்த காவா பொடி இதான் வாங்க போகிறோம். இன்றைக்கி முதல் டியூட்டி தான். ஸோ மதர்சா இல்லாதனால இப்போ தான் டியூட்டி வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நாளைக்கு மதர்சா லீவு. ஸோ 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரம் எந்திக்க வேணாம், லேட். என்னோடய ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடை ஒரு 15 கிலோமீட்ரு. இன்றைக்கி சனிக்கிழமை காலைல ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக் இருக்குது, ஒரு சில இடத்துல டிராஃபிக்கே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அந்த கடைக்கு போக. இன்னும் ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டியூட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காலைல மதரசா கிடையாதனால நைட்டு டியூட்டி லேட் ஆகும். அது மாதிரியே காலையில் நம்ம லேட்டாக எந்திக்கலாம், ஒரு 10 மணி இல்லை 9:30 இந்த மாதிரி எந்திரிச்சிக்கலாம். ஏன்னா 9:30 10 மணி வரைக்கும் எந்த டியூட்டியுமே வராது, அதுக்கப்புறம் தான் டியூட்டி வரும். ஸோ இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒன்லி காஃபி, அதுக்கப்புறம் நட்ஸு எல்லாமே, ஆனால் ப்ரைஸ் ஜாஸ்தி இங்கே. அப்புறம் காவா பவுட்ரு எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும். போயிட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு என் ரூம் வந்து வர. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லை, ஒரு சில ஏரியாவில் பயங்கர டிராஃபிக் இது. இன்றைக்கி சனிக்கிழமை, பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒர்க்கிங் டேனால டிராஃபிக்கு. ஸோ இதுதான் அந்த கடை, இங்கே தான் வாங்கணும். வந்தால் பார்க்கிங் கிடைக்க தான் பெரிய கஷ்டம். ஸோ பார்க் பண்ணிட்டா உள்ளே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதான் இந்த கடை பேர் தான் சவ்வாதின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கடை. பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஈஸியாக கிடச்சிச்சு. இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் கடை. ஸோ இந்த பாக்ஸை காமிச்சு வாங்கணுமா, சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான், வாங்கிட்டேன்னா இது ஒரே ஒரு திங்ஸ் தானே, அதனால் உடனே வாங்கிடலாம். வாங்கிட்டு ரூம் போயிடலாம். அப்புறம் எப்போதும் போல டியூட்டி ஈவினிங் மேலே தான் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். பாக்ஸையும் போய் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்டு தான் இருக்குது கடை. அவ்வளோதான், போய் வாங்கிட்டோன்னா வேலை முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மத்தியான டியூட்டி தான். இதுதான் அந்த கடை. இப்போ பார்த்தீங்கன்னா நேர கடைக்குள்ளே வந்துட்டோம். அமுத்தி அதான் கபீர், அதான் கபீர், அதுதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ, அதாவது பார்த்தீங்கன்னா ரோஜா பூ, அதுக்கப்புறம் முருங்கைப்பூ, அப்படி நிறைய பூவாக வச்சுருக்காங்க. குங்குமப்பூ எல்லாமே இருக்குது. ஒரு கிலோ ரோஜா பூ பார்த்தீங்கன்னா 115 ரியால். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வரும். அதுக்கப்புறம் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாக்லேட் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சிப்ஸு. என்ன சிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள், பாயக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பீட்ரூட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் எனக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காவா பொடி வாங்க வந்துட்டேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா காஃபி பொடி வாங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 80 ரியால் வந்துச்சு. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காய வச்சுருக்க ஃப்ரூட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு பயங்கர ப்ரைஸு. இதிலே பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், அதுக்கப்புறம் உலர் திராட்சை நிறைய வச்சுருக்காங்க. பழங்கள்லாம் நிறைய இருக்குது. பாதி பேர் என்னென்னு எனக்கு தெரியல. கடையில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா 80 ரியால். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 வரும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே பஸ் குவாலிட்டி, அதாவது அரப்ஸ் மட்டும் வாங்குற மாதிரியே ப்ரைஸும் அந்த மாதிரி தான். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பஸ் குவாலிட்டி. அப்புறம் அரபி ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நட்ஸு, தேன், அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிளையும் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி சிப்ஸ் நக்கா பண்ணி வச்சுருக்காங்க. சாக்லேட்டு நிறைய திங்ஸ் இருக்குது உள்ளே. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். திங்ஸை வாங்கிட்டு ரூமு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போயிட்டு மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணணும். ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கறி மட்டும் ரெடி பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் லீவ் டைம்னால, ஸ்கூல் டைம்னால் நார்மலாக வந்து டைம் டு டைம், அதாவது டைம் டேபிள் எனக்கு டியூட்டி வரும் எப்போதும் ஒரே மாதிரியா. அதுவே லீவ் டைம்னா எப்போ டியூட்டி வரணும்னே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம சமைச்சிக்கிறதுக்கையிலையும் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடணும். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, கால் பண்ண உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ போயிட்டு சமைச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டோம்னா அப்புறம் மத்தியானம் எப்போனாலும் டியூட்டி போக ரெடியாக இருக்கும். ரூம் பக்கத்தில் வந்துட்டோம்.
பார்த்தீங்கன்னா இப்போ தான் டியூட்டி வந்திருக்கு கரெக்டாக 8 மணிக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்ட்டி. சரி போயிட்டு பெப்சி 7-அப்பும் 2 கார்ட்டூன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க பக்காலாக்கு போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு வந்தோன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு சாப்பாடு கிடைக்கும், சம்டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காது. பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்ட்டிக்கு ஒரு ஹிந்திக்காரனும் வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய டிரைவர்ஸ் வருவாங்க. இப்போ ஒரு வீட்டில் பார்ட்டினா அந்த வீட்டுக்கு நிறைய மேடம் வரையில் அவங்க கூட டிரைவர் வருவாங்க. ஸோ ஒரு ஹிந்திக்காரனும் வந்திருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா சாப்பிடல, பசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பார்ப்பேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சாப்பாடு பார்ட்டிலாம் முடிஞ்ச வர ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் கடையில் போயிட்டு அவனையும் கூப்பிட்டு ஏதாவது சாப்பிட்லாம். ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட் தான் போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா பெப்சியும் 7-அப்பும் வாங்கிட்டு வரணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஏன்னா சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் சவுதியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். வேலைக்கிழமைனாலே ஃபுல் பார்ட்டி நான் சவுதியில். ஏன்னா வேலைக்கிழமை கொஞ்சம் அதாவது என்டர்டெயின்மெண்ட்டோட கொண்டாடுவாங்க. ஏன்னா பார்ட்டி கணக்காக வச்சு அப்புறம் சாப்பாடுலாம் சமைச்சு ஃப்ரெண்ட்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா வேலைக்கிழமையும் இருக்காது. ஒரு சில வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கேயா மாலுக்கு எங்கேயா போயிடுவாங்க. ஒரு சில வேலைக்கிழமைனா இந்த மாதிரி இருக்குது. சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பர் மார்க்கெட் வந்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். வண்டியோட இடம் கிடச்சிருது. இப்போ அங்கே போயிட்டு அவங்களே சொன்னால் வண்டியிலே அவங்க எடுத்து வச்சுருவாங்க. வாங்கிட்டு அப்படியே ரூம் போயிட்டு சாப்பாடு வாங்க போகணும். ஸோ இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா கோலா தான் வாங்க போதும், கொக்கோ கோலா. அதுக்கப்புறம் 7-அப் வாங்கணும். मुझे सुबह आधा फी डाइट, आधा कोला फी डाइट, आधा वाहद कार्टून आधा आयो आधा डाइट सुकर आयो जी वाहद कार्टून बाइदन आधा 7-अप वाहद कार्टून. வாங்கிட்டோம். 2 கார்ட்டூன் தான் அதுக்கப்புறம். ஸோ 7-அப் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் கிடைக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா கோலா மட்டும் தான் கிடச்சிது. ஸோ அதனால 7-அப் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்காங்க. அதிலேருந்து எடுத்துகிட்டு வேறு கார்ட்டூனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல் சேம் ரக்கப் ஓகே, அதுக்குள்ள டயட். ஸோ இந்த 7 தான் 0. ஸோ இதை தான் மறுபடியும் கார்ட்டூனில் வைக்க போகிறோம். ஸோ சின்ன சூப்பர் மார்க்கெட் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் இல்லை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் தான். ஸோ அதனால் கார்ட்டூன் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள ஃப்ரிட்ஜில் உள்ளதை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு வேறு கார்ட்டூனில் உள்ளதை உள்ளே எடுத்து வச்சுட்டு தான் நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஒரு வழியாக கிடைச்சாச்சு, வாங்கியாச்சு நம்ம. मुदीर खलास कम मुदीर इतने इतने कार्टून सा खलास. ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 113 ரியால் வந்துச்சு. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா வரும். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி வச்சுருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். 2 கார்ட்டூன் வாங்கியிருக்கோம், பெப்சியும் கோக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹிந்திக்காரனை கூப்பிட்டு ஓகே முதல் கலா சக்கர். ஸோ அப்புறம் அவனை கூப்பிட்டுட்டு அப்புறம் அவ்வளோதான், கடையில் போய் சாப்பாடு தான் வாங்க போகணும். ஏன்னா இங்கே சாப்பாடு கிடைக்க டைம் ஆகும், வெயிட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். மணி 9 மணி தான் ஆகுது. பட் இருந்தாலும் அவனுக்கு பசிக்குன்னு நான் ஹிந்திக்காரன். ஏன்னா அவன் தம்மாமிலேருந்து வந்திருக்கான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு சாப்பாடு கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். இதை இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பெப்சி அதுக்கப்புறம் 7-அப் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேடத்திட்ட கால் பண்ணி கேட்டேன், நான் போய் ஃப்ரெண்டு கூட போய் சாப்பிட்டு வரேன்னு. மேடம் சொல்லிட்டாங்க இல்லை வேணாம் வெயிட் பண்ணு, நானே சாப்பாடு ஆரம்பிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே நமக்கு சாப்பாடு வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ஹவுஸ் டிரைவர் ஒர்க்கு தான். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே போனாலும் கேட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டு கூடலாம் வெளியே போக முடியாது. அடிக்கடி கேட்டுட்டு பெர்மிஷன் கேட்டு 1 ஹவர் அதே மாதிரி போனால் சீக்கிரம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும். ரூமில் வந்து பார்க்க நான் போயில பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரன் என் ரூமில் தான் இருந்தான். இப்போ வந்து பார்த்தா அவனை காணும், அவனுக்கு டியூட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அவன் போயிட்டான். ஸோ நமக்கு மட்டும்தான் சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கேரளாக்கார ஃப்ரெண்டு இருக்கான். எங்கள் 2 பேருக்கு தான் இன்றைக்கி நைட் சாப்பாடு வரும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துருச்சு, நமக்கு வீட்டிலேருந்து கொண்டு வந்து தந்துட்டாங்க. ஸோ என்ன சாப்பாடு வந்துருக்குன்னா எப்போதும் கப்ஸாக தான் வரும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரைஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலக்குன்னு சொல்லுவாங்க, கீரை கணக்காக இருக்கும் நம்ம ஊரில். ஸோ இங்கே எந்த சாப்பாடு வாங்கினாலும் இந்த பாலக்கு வச்சு சாப்பிடுவாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சட்னி. இது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் இருக்குல்ல, ஸோ வெள்ளை சுண்டலை அரைச்சி வச்சுருக்காங்க, அரைச்சி சட்னி கணக்காக இதுவும் நல்லா தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலாடு தான் தந்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிளும் போட்டு குட்டி தக்காளிலாம் போட்டு தந்துருக்காங்க. ஸோ ஓலிவ்லாம் கிடக்கு இதில். அவ்வளோதான் சாப்பாடு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆள்லாம் இதை அப்படியே சாப்பிட முடியாது. என் ரூம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு 2 பேரை கூப்பிட்டுட்டு, கேரளாக்கார ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹிந்திக்காரங்க ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு கேரளாக்கார ஃப்ரெண்டும் இன்றைக்கி சாப்பிட்ணும். சம்டைம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கம்மியாக வரும். எப்போதுமே நம்ம வீட்டில் பார்ட்டினா கேட்பாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஸோ அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த சாப்பாடு தருவாங்க. இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு தந்திருக்காங்க.